அண்ணன் தயவு செஞ்சு அந்த மகாபாரத நிகழ்வு வரைக்கும் சொல்லிடாதீங்கண்ணே. சொல்லிட்டீங்கன்னா அந்த கதை முடிஞ்சிடும். திரும்ப உங்களை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் போயிருந்தேன். என்ன கோவால் இவ்வளோ வெக்ஸ் ஆகிருக்க? உனக்கு சொல்லாமல் யாருக்குப்பா சொல்ல போகிறேன்? ரெண்டாவது, ராமாயண மகாபாரதம் யாருக்கு தெரியாது சொல்லு? நான் சொல்லி தெரிஞ்சுக்கிற நீ இருக்க, இல்லை மற்றவங்க இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஆர்வமாக கேட்குறியா, சொல்லணும்னு நான் நினச்சி தான் வரேன். ஆனால் ஏதாவது ஒரு செய்தி குறுக்க வந்து தடைப்பட்டு போகுது. அண்ணே இப்போயாவது சொல்லுவீங்களா அண்ணே? கேளு கேளு கோபால். அந்த ஆர்வம் இருக்குது பாரு கோபால், அதுதான் ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் வரும். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் கோபால். அண்ணே திருப்பி கதையை எங்கேயோ கொண்டு போகிறீங்கண்ணே. அதில் கேட்டுக்க, அதை சொல்லிட்டு அதை சொல்லிடுறேன் கேளு. வருஷம் இந்த பொங்கல் அப்போ, ஐயோ சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், தீபாவளி அப்போ போனஸ் பேச்சுவார்த்தை நடக்கும் கோபால். ஒரு வைஸ் பிரசிடெண்ட் இருந்தார், சூப்பர் மனுஷன். இந்த யூனியன் நாளுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன்னே, ஒரு 7,000 இன்றைக்கி ஆரம்பிக்கிறாரு, 8,500 முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. திரும்பி அடுத்த நாள் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. அப்போ நீ என்ன நினைப்ப? 8,500 பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்கன்னு நினைப்பில்ல. அவர் அது மாதிரி பண்ண மாட்டார். அவர் திருப்பி 7,000 ஸ்டார்ட் பண்ணுவார். இவங்க கேட்பாங்க, நேற்றுக்கே நம்ம 7,000 8,500 வரைக்கும் பேசி முடிச்சிட்டோம், இப்போ திருப்பி அதுலேருந்து எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னுவாங்க. இவர் சொல்லுவார், இல்லை எப்பயுமே ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழசை வந்து மறந்துடணும், நம்ம இன்றைக்கி திரும்ப 7,000 ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படியே நொண்டி 8,600 வந்து நிற்கும். 15 நாள் பேசுவாங்க. 7,000 ஸ்டார்ட் பண்ணி 50 ரூபா 100 ரூபா இப்படி ஏறி வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் நிற்கும். பேச்சுவார்த்தை முடியாது. இது என்ன கணக்குன்னு கேட்டேன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. இப்போ சாப்பாடு தட்டில் வச்சுருக்கேன், நீ வேகமாக சாப்பிட்டோன்னா சாப்பிட்ட திருப்தி இருக்காது. நம்ம பெரியவங்கள்லாம் அதுதான் சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடுன்னு சொன்னாங்க. நீ ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடும்போது நிறையா சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகும், குறைவாக சாப்பிட்றப்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஆர்வம் வர்ற மாதிரி விருப்பமாக செய்யணும் கோபால். அண்ணே திரும்பவும் மகாபாரதத்தை நீட்டிட்டிங்கண்ணே இன்னொரு நாளைக்கு. சரி, இன்றைக்கே சொல்கிறேன், அப்புறமாவா, பாய்.